சனி வருன்ற சொல்கிறாரு வணக்கம் சொல்லிட்டு. நான் அந்த அண்ணனை ஏன் அவ்வளோ சொல்கிறேன்னா, நல்லவனுக்கு நல்லவன் ப்ரோ வந்தார்ல, அவர் வந்து ஒரு நாள் லைவ் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் நம்ம சேனல் வந்தார். இதை வந்து நான் கண்டிப்பாக எப்பயுமே இல்லை, ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நான் சொல்லுவேன் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும். வந்தார், அப்போ தான் ஃபஸ்ட் டைமும் வராரு. 40 லைக், தேங்க்யூ ஸோ மச். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு. உட்காந்துட்டு இருந்தேன். ஏன் வந்தோடனே அவர் அதான் கேட்டார், ஏன் தங்கச்சிம்மா ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க, யாரும் லைவில் இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லைண்ணா இப்போ தான் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், யாரும் வரல அப்படின்னேன். இருமா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவர் என்கிட்ட பேசினார். அப்புறம் ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லிட்டு வெளியே போய் நம்மளுடைய லைவ் லிங்க் எடுத்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரே நாளே 50-100 பேர் வந்தாங்க நம்ம லைவுக்கு. வந்து அத்தனை பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணாங்க. அந்த நன்றியை வந்து நான் இப்போ வரைக்கும் மறக்கலை. அதனால தான் அவர் வந்தார்னா அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சதா? இதுக்காக தான் நான் வந்து அவர் வந்தோன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பேன். ஸோ எப்பயுமே இதை நான் நினச்சி பார்ப்பேன், மனசார நினச்சி பார்ப்பேன். எப்பவுமே அவர் அன்னைக்கு பண்ண அந்த ஒரு உதவி வந்து நான் எப்பயுமே நினச்சி பார்ப்பேன்.